அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த விளையாட்டுக்கான பிரத்யோக சேனலை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் உங்களுக்கான கமெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சி பற்றி என்ன தேவை, எவ்வாறான விஷயங்கள் தேவை என்பது பற்றிய விடயங்களையும் இங்கே பதிவிடுங்கள். முதலில் உள்ளூர் செய்தி, உள்ளூர் விளையாட்டு தகவல் ஒன்றை தந்துவிட்டு ஸ்கோர் கருத்தை தந்துவிட்டு இணைய செய்திகளுக்கு செல்ல போனோம். கொழும்பு இந்து கல்லூரி, அதாவது கொழும்பு 4 பம்பலப்பிட்டியில் அமைந்திருக்கும் இந்து கல்லூரி அணி நேற்றைய தினம் தங்களுடைய டிவிஷன் 3 இரண்டாவது சுற்று போட்டியில் கால் பதித்து முதல் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தக்சிலா மகாவித்யாலயம் ஹொரணையில் அமைந்திருக்கும் தக்சிலா மகாவித்யாலயத்தோடு நடைபெற்ற போட்டியிலேயே இந்த வெற்றி இந்து கல்லூரி கொழும்பு 4 அணிக்கு கிடைத்திருக்கின்றது. முதலில் குறிப்பிட்டாடிய இந்து கல்லூரி அணி 171 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இந்து கல்லூரி அணி சார்பாக மிகவும் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இந்த ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டமை இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக அமைந்திருக்கின்றது. 179 ஓட்டங்களை பெற்ற வேளையில் ரவிராஜ் தக்ஷிகேஷ் 86 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று ஞானகுமார் லதுஷன் 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்துவீச்சில் சித்துக்கு நெட்ஷாந்தர் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஹொரண தக்சிலா மகாவித்யாலய அணி குறைந்த ஓட்டங்களுக்குள்ளே ஆட்டம் இழந்தது. 156 ஓட்டங்களை பெற்று 9 விக்கெட்டுகளை இழந்தது. இதில் திஷத் நெட்பாகன் 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்து கல்லூரி அணி சார்பாக அபினேஷ் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். தக்ஷன் மற்றும் தர்ஷன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் என்று சொல்லப்படுகின்ற முதல் இன்னிங்ஸில் அதிகமான முன்னிலையான ஓட்டங்கள் காரணமாக வெற்றியினை பெற்றுக் கொண்டது இந்து கல்லூரி அணி. 171 ஓட்டங்கள் 9 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓவர்கள். தக்சிலா மகாவித்யாலயம் 50 ஓவர்கள் 156 ஓட்டங்கள் 9 விக்கெட்டுகள். 15 வயதிற்குட்பட்ட டிவிஷன் 3 சுற்று போட்டி இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் போட்டி 4 இன்னிங்ஸ் விளையாடுகின்ற போட்டியாக இது அமையும். எனவே இந்த ஸ்கோர் பேரம் இவ்வாறு இருக்கின்றது. இந்த கல்லூரி 15 வயதுக்குட்பட்ட அணி இம்முறை சிறப்பான முறையில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. 2வது சுற்றில் கால் பதித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு உள்ளூர் போட்டி பற்றிய விவரத்தையும் தருகின்றோம். அதிகமான தமிழ் வீரர்கள் விளையாடுகின்ற மெர்கன்டைல் கிரிக்கெட் போட்டி MCA சூப்பர் NBA MCA மெர்கன்டைல் கிரிக்கெட் அசோசியேஷன் சூப்பர் பிரீமியர் லீக் என்று வர்த்தக அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நேற்றைய தினம் ஹெய்லிஸ் குரூப் A மற்றும் BBK பார்ட்னர்ஷிப் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது. BBK பார்ட்னர்ஷிப் அணி வியாஸ்காந்தின் தலைமையில் களமிறங்கி விளையாடி வருகின்றது. இது உண்மையில் யாழ்ப்பாணத்தை அதிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வீரர்களினால் நிரப்புகை செய்யப்பட்டிருக்கின்றது. கொழும்பு வீரர்களும் உள்ளடங்கலாக தமிழ் வீரர்கள் இந்த அணியில் இருக்கின்றார்கள். நிரோஷன் டிக்வெல்ல அதிகமாக பேசப்படக்கூடியவராக இந்த அணியில் இருக்கின்றார். இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஹெய்லிஸ் குரூப் A அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 209 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் கூடுதலான 57 ஓட்டங்களை ரமேஷ் மெந்திஸ் பெற்றுக் கொடுத்தார். இலங்கை அணியின் வீரர் மினோத் பானக 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இனுக்க கர்ணகோட 38 ஓட்டங்கள், கவிஷ்க அஞ்சுல 24 ஓட்டங்கள். பந்துவீச்சில் 5 விக்கெட்டுகளை எட்வர்ட் நாதன் டிலக்ஷன் கைப்பற்றியிருக்கின்றார். 10 ஓவர் 25 ஓட்டங்கள் 5 விக்கெட்டுகள். வியாஸ்கான் 10 ஓவர் 22 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். அதே போன்று ஷியாம் சுந்தர் 10 ஓவர் 44 ஓட்டங்கள் 1 விக்கெட்டினை கைப்பற்றிக் கொண்டார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய BBK பார்ட்னர்ஷிப் அணி 32.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்து 123 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. நிபுன் கருணாநாயக்க 46 ஓட்டங்களை கூடுதலான ஓட்டங்களாக பெற்றுக் கொடுத்தார். ரஞ்சித் குமார் நியூட்டன் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 22 பந்துகளில். நிரோஷன் டிக்வெல்ல 27 ஓட்டங்களை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி 20 பந்துகளில் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே விளையாடிய 11 வீரர்களில் 2 சிங்கள மொழி பேசுகின்ற வீரர்கள், ஏனைய 9 பேரும் தமிழர்களாக விளையாடியிருந்தார்கள். சார்ஜன் சண்முகநாதனும் இந்த அணியில் விளையாடுகின்றார். இவர் 3வது இலக்கத்தில் குறிப்பிட்டாடி 2 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சரி, இந்த போட்டிகள் இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் இன்னும் ஒரு அபாரமான போட்டி. ஆப்கானிஸ்தான் அணி பாகிஸ்தான் அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு 18 ஓட்டங்களினால் வெற்றி கிடைத்தது. சாஜாவில் 31 நாள் போட்டித்தொடர் நடைபெறுகின்றது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரக அணிகள் மோதுகின்றன. முதலில் துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்கள் 5 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. சதிகுல்லா அத்தால் 64 ஓட்டங்களையும் இப்ராஹிம் சர்தான் 65 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து 113 ஓட்டங்களை 2வது விக்கெட்டினை பட்டமாக பெற்றுக் கொண்டனர். ஃபஹீம் அஷ்ரப் 4 விக்கெட்டுகளை பாகிஸ்தான் அணி சார்பாக கைப்பற்றிக் கொண்டார். மறுபுறத்தில் பாகிஸ்தான் அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 151 ஓட்டங்களை பெற்றது. 20 ஓவர்களில் இந்த நிலைமை காணப்படுகின்றது. ஃபக்கர் சமான் 25 ஓட்டங்களையும் ஷல்மான் அகா 20 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். பந்துவீச்சில் சுழல் பந்து வீச்சாளர்கள் முக்கியமாக சுருட்டி எடுத்திருக்கின்றார்கள். ரஷீத் கான், முகமது நபி, நூர் அகமது ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். ஃபசல் ஹக் ஃபருக்கி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்றார்கள். எனவே இந்த வெற்றியின் மூலமாக இப்பொழுது
முன்னிலை பெற்றிருக்கின்றது ஆப்கானிஸ்தான் அணி. குழு அடிப்படையில் பாகிஸ்தான் அணி 2 போட்டிகளில் 4 புள்ளிகள், ஆப்கானிஸ்தான் அணி 2 போட்டிகளில் 4 புள்ளிகள், 2 அணிகளுமே இறுதிப் போட்டியில் விளையாடப் போகின்றது என்பது இப்பொழுது உறுதியாகி இருக்கின்றது. இன்னும் ஒரு போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலாக நடைபெற்ற போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றது தென்னாப்பிரிக்க அணி. தென்னாப்பிரிக்க அணிக்கு மிக சிறப்பான வெற்றி ஒன்று கிடைத்தது. உண்மையில் ஆரம்பத்தில் மிக வேகமாக தென்னாப்பிரிக்க அணி துடுப்படுத்தாடி இலகுவான வெற்றி ஒன்றினை வேகமாக அடித்தாடி பெறப்போகின்றது என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்ட வேளையில் கொஞ்சம் பின்னர் தடுமாறி போயிருந்தார்கள். முதலில் துடுப்படுத்தாடி இருந்த இங்கிலாந்து அணி 131 ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து அணிக்கு என்ன நடந்தது இப்படி என்கின்ற கேள்வி எழுந்தியது. 24.3 ஓவர்களில் 131 ஓட்டங்கள். ஜெமிசன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 54 ஓட்டங்களை பெற்றார்கள். மற்ற எல்லோருமே குறைந்த ஓட்டங்களுக்குள்ள ஆட்டம் இழந்தார்கள். தென்னாப்பிரிக்கா இந்த போட்டியை லீட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்தில் விளையாடி இருக்கின்றது, வெற்றி பெற்றிருக்கின்றது. பந்துவீச்சில் கேஷவ் மகாராஜ் 22 ஓட்டங்கள், 4 விக்கெட்டுகள். வியான் மால்டர் 3 விக்கெட்டுகள். நன்ட்ரெபர்கர், லுங்கினிகிரி ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகள். பதிலளித்த தென்னாப்பிரிக்க அணியின் ஆரம்பம் மிக அதிரடியாக இருந்தது. 22 பந்துகளில் எய்டன் மார்க்கம் அரைச்சதம் பூர்த்தி செய்தார். ரயன் ரில்கிட்டன் கொஞ்சம் மெதுவாக துடுப்படுத்த ஆடி இருந்தாலும் கூட ஒரு 15 ஓவர்களில் வெற்றி பெற்றுவிடும் தென்னாப்பிரிக்க அணி என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்டாலும் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட 20.5 ஓவர்கள் வரையில் சென்றது வெற்றி பெறுவதற்காக. 3 விக்கெட்டுகள் இழந்து 137 ஓட்டங்களை பெற்றார்கள். 55 பந்துகளில் எய்டன் மார்க்கம் 86 ஓட்டங்கள், ரிகல்டன் 31 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொண்டார்கள். தெம்பா பவுமா 6 ஓட்டங்கள், 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. ஆதில் ரஷீத் 3 விக்கெட்டுகளையுமே கைப்பற்றி இருக்கின்றார். தொடரில் முன்னிலை பெற்றிருக்கின்றது இப்பொழுது தென்னாப்பிரிக்க அணி. மேற்கிந்திய தீவுகள் இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த போட்டியில் இலங்கை அணி ஒரு விக்கெட்டினால் வெற்றி பெற்று தொடரை இப்பொழுது சமன் செய்திருக்கின்றது. 7 போட்டிகள் அடங்கிய போட்டி. ஆகாஷ் 2வது போட்டியிலும் மிக அபாரமாக பந்து வீசி இருக்கின்றார். முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 201 ஓட்டங்களை பெற்றது. 47.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டன. ஜோஷுவா டோன் 82 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பாக. பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பாக விக்னேஸ்வரன் ஆகாஷ் 10 ஓவர் 30 ஓட்டங்கள், 3 விக்கெட்டுகள். விரான் சமுதித்த மற்றும் கவிஜோ கமகி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். பதிலளித்த இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 204 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. விமத் டின்சார் அணியின் தலைவர் 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். புலிஷ திலகரட்ன மற்றும் சேனுஜ வேகங்கோட ஆகியோர் தலா 24 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆகாஷ் ஒரு பந்தினை எதிர்கொண்டார். இறுதியில் ஆட்டமிழக்காமல் காணப்பட்டார். 48 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 204 ஓட்டங்கள். சச்சேரி காட்டர் 3 விக்கெட்டுகளை மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பாக கைப்பற்றிக் கொண்டார். எனவே இவைதான் இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்ற செய்திகள். ஏராளமான ஸ்கோர் விவரங்களோடு சந்தித்திருக்கின்றோம். மீண்டும் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் டெய்லி ஸ்போர்ட்ஸ் ரவுண்டப்பாக ஒவ்வொரு நாளும் விளையாட்டு தகவல்களை தொகுத்து தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நான் உங்களை சந்திப்பேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பேன்.